அனைவருக்கும் வணக்கம். இந்திய திருநாட்டினுடைய குடிமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் 77வது இந்திய குடியரசு தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்திய குடியரசு என்றால் என்ன என்பதை மிக எளிய முறையில் நான் விளக்க வந்துள்ளேன். இந்திய திருநாடு இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்த மிகப்பெரிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இந்திய திருநாடு. இந்த நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், மத வழிபாடு அனைத்துமே நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழும் முறைகளை பொறுத்து ஆங்காங்கு வேறுபட்டு இருந்தாலும் நாம் இந்திய திருநாடு வேற்றுமையிலே ஒற்றுமை காண்கிற ஒரு இந்திய தேசமாக திகழ்கிறது. இந்த இந்திய தேசத்தை 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த திருநாட்டினுடைய விடுதலைக்காக நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் அகிம்சை முறையிலே இந்த தேசத்தை விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். இந்த தேசத்தினுடைய லட்சியங்களை, கனவுகளை, நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டு இந்திய விடுதலைக்காக தன்னுடைய இரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தினார்கள். அப்பேற்பட்ட இந்த விலையேறப்பட்ட இந்த விடுதலையை 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் விடுதலை பெற்றோம். இந்த விடுதலை நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட நமக்கு ஒரு அரசாங்கம், நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைப்படுகிற பொழுது பல்வேறு அரசியல் தலைவர்கள், அறிஞர்கள், அரசியல் வல்லுநர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தலைவர்களை கொண்டு பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு அமைப்புகளிலே பல்வேறு முடிவுகளை எடுத்து விவாதம் செய்து பல்வேறு கருத்துக்களை முன்னிறுத்தி இறுதியாக அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையிலே சட்ட வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டு, இந்த அரசியல் அமைப்பு வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டு அதற்கு நிரந்தர தலைவராக பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் நியமிக்கப்பட்டு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்திய தினம்தான் நமது குடியரசு தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மக்களாட்சி தத்துவத்தை மக்களுக்காக, மக்களால் ஆளப்படுகிற, மக்களால் ஏற்படப்படுகிற ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி மக்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி செய்கிற, நம்முடைய உரிமைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரு நாடாளுமன்ற அமைப்பாக சட்டமன்றத்தில் நம்ம குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் அங்கு நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே அடிப்படை உரிமைகளிலே நாம் அந்த கருத்துக்களை வலியுறுத்தி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள்தான் ஜனவரி 26, 1950 இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்திய தேசத்தை பொறுத்தவரை வேற்றுமையிலே ஒற்றுமை. பல்வேறு மொழிகளால் நாம் பிரிக்கப்பட்டு இருந்தாலும், நம்முடைய தேசம் பல்வேறு கலாச்சார பண்பாடுகளிலே நாம் இருந்தாலும், பல்வேறு மொழி பலர் இருந்தாலும், தேசம் என்று வருகிற பொழுது நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டின் கீழ் நாம் இருக்கின்றோம். நமக்கு வேண்டிய எழுத்து சுதந்திரம், வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இவைகளை நிலைநாட்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற ஒரு தினம்தான் இந்த குடியரசு தினம். ஃபுல் டெமோக்ரஸி, முழுமையாக ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய அடிப்படை தேவைகளை, உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய ஒரு நாள்தான் இந்த குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுகிற பொழுது இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பிரிவினர்கள் எல்லாம் நம்முடைய வழிபாட்டு உரிமைகளை தகர்க்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்தியாவே உடைய சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையிலே இன்றைக்கு இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதை வலியுறுத்துகிறதோ, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய வழிபாட்டு தலங்கள், நம்ம வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், அதை நாம் முழுமையாக அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறி இந்த குடியரசு தினத்திலே மீண்டும் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களையும் கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.